முதல்வர் விஜய் உட்பட இந்தியாவின் 14 மாநில முதல்வர்கள் மீது தீவிர குற்றவியல் வழக்குகள் இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களில் 14 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மீது தீவிரமான குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் மற்றும் நீதிமன்ற உதவியாளருமான விஜய் அன்சாரியா அறிக்கையை தாக்கல் செய்துள்ளார். Switch on the fan. Switch to smart in a blink. அவர் தாக்கல் செய்திருக்கின்ற 96 பக்க அறிக்கையின்படி 89 வழக்குகளுடன் தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி முதலிடத்தில் இருக்கின்றார். அவருக்கு அடுத்தடுத்த இடங்களில் பார்த்தால் மேற்கு வங்க முதல்வர் சுவேந்து அதிகாரி மீது 29 வழக்குகள் உள்ளன. கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் மற்றும் ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு மீது தலா 19 வழக்குகள் உள்ளன. கேரள முதல்வர் VD சதீசன் மீது 18 வழக்குகள் உள்ளன. மேலும் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் மீது 5 வழக்குகள் உள்ளன. மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் இமாச்சல பிரதேச முதல்வர் சுக்விந்தர் சிங் ஆகியோர் மீது தலா 4 வழக்குகள் உள்ளன. தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஜோசப் விஜய், பீகார் முதல்வர் சாம்ராட் சௌத்ரி ஆகியோர் மீது தலா 2 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. மதுரையில் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற தாவேகா மாநாட்டின் போது பாதுகாவலர்களை தள்ளியதில் ஒருவர் காயமடைந்த விவகாரத்தில் விஜய் மீது வழக்கு இருக்கிறது. அதே போல கொளத்தூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட போது பொதுமக்களுக்கு இடையூறு செய்ததாக விஜய் மீது இன்னொரு வழக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது. சிக்கிம் முதல்வர் தமாங், பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான், ஒடிசா முதல்வர் மோகன் சரண் மாஜி, ராஜஸ்தான் முதல்வர் பஜன்லால் சர்மா ஆகியோர் மீது தலா ஒரு குற்ற வழக்கு நிலுவையில் இருக்கிறது. மாநில அளவிலான சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை தீவிரமான குற்றவியல் வழக்குகளை கொண்ட MLAக்கள் பட்டியலில் முதலிடத்தில் மேற்கு வங்க மாநிலம் இருக்கிறது. அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தினுடைய 58% MLAக்கள் மீது வழக்குகள் இருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து கேரளாவில் 57%, ஆந்திர பிரதேசத்தில் 56%, தெலங்கானாவில் 49%, ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசாவில் தலா 45%, பீகாரில் 42%, மகாராஷ்டிராவில் 40% அடுத்தடுத்த இடங்களில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவையின் மொத்தம் 543 MPக்களில் 170 பேர் மீது 31% தீவிர குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. குறிப்பாக தெலங்கானா, கேரளா, பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கணிசமான MPக்கள் மீது வழக்குகள் உள்ளன. அதே போல மாநிலங்களவையில் உள்ள 233 உறுப்பினர்களில் 75 பேர் மீது 33% குற்றவியல் வழக்குகள் உள்ள நிலையில் அவற்றில் 40 பேருடைய 18% வழக்குகள் 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடிய மிக தீவிரமான வழக்குகளாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜூலை 2026 நிலவரப்படி நாடு முழுவதும் பதவியில் இருக்கின்ற முன்னாள் MPக்கள், MLAக்கள் மீது மொத்தம் 4192 குற்றவியல் வழக்குகள் விசாரணையில் உள்ளன. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மட்டும் 1171 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. மக்கள் பிரதிநிதிகள் மீதான இந்த வழக்குகளை விரைவாக விசாரித்து முடிக்க பிரத்யேக சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றங்கள் இதனுடைய முன்னேற்றத்தை தீவிரமாக கண்காணிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.